அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவோட தோல்விக்கும் தாவேக்காவோட வெற்றிக்கும் பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் எல்லாரும் பொதுவாக சொல்வது இன்ஸ்டாகிராம் புரட்சி. இன்ஸ்டாகிராமில் போலியான கருத்துருவாக்கத்தை உருவாக்கி ஒரு மாய பிம்பத்தை கட்டமைத்து போலியான செய்திகளை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து 36,000 வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாக செய்திகளை கடத்தி தாவேக்கா வென்று விட்டதாகவும் திமுக அதனால் வீழ்ந்து விட்டதாகவும் பரவலாக பேசப்படுது. முதல் முறையாக திமுகவுடைய தேர்தல் மேலாண்மை பொறுப்பாளராக இருந்த சபரீசன் வேதமூர்த்தி பெண் நிறுவனத்தினுடைய நிறுவனர் நேற்று பெண் நிறுவனத்தினுடைய ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட், ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கை என்ன சொல்றாருன்னா, இந்த தேர்தல் தோல்விக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் பெண் நிறுவனத்தை குறிவைத்து பல ஊடகங்களில் செய்தி வருது. பெண் நிறுவனம் தொடங்கப்பட்ட காலத்தில் தொடங்கி பல்வேறு சமூக வலைதள டிஜிட்டல் பரப்புரைகளை மேற்கொண்டோம். நம்ம சரியாக தான் பண்ணணும். நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களே இந்த தேர்தல் துறையை அவர் தான் பொறுப்பேற்று கொண்டு மக்களிடத்தில் நன்றி சொல்ல போயிட்டு இருக்காரு. இனிமேல் எல்லா கருத்துக்களையும் உள்வாங்கி கொண்டு நாம் செயல்படுவோம் என்று பெண் நிறுவனத்திற்கும் திமுகவோட தோல்விக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அவர் அறிவிச்சிருக்காரு. அதுதான் உண்மையா? உண்மையிலே திமுகவோட தோல்விக்கும் தாவேக்கா வெற்றிக்கும் என்ன காரணம் அப்படிங்கிறதான் இந்த காணொளியில தெளிவாக பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். பெண் நிறுவனத்திலிருந்து நேற்று ஒரு அபிஷியலான ஸ்டேட்மெண்ட் வருது. அந்த நிறுவனத்தினுடைய நிறுவனர் சபரீசன் வேதமூர்த்தி, திமுகவோட தலைமை குடும்பத்தினுடைய மாப்பிள்ளை சார் என்று திமுக காரனால் அழைக்கப்பட்ட அவர் அறிக்கை போட்டிருக்கார். அதில் அவர் சொல்றாரு, கடந்த சில நாட்களாக சமீபத்திய தேர்தல் முடிவுகளுக்கான முழு பொறுப்பையும் பெண் அமைப்பின் மீது அதன் செயல்பாட்டின் மீதும் சுமத்த சில முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதை நான் கவனித்தேன். ஒரு ஜனநாயகத்தில் விமர்சனங்களும் பொதுமக்களின் ஆய்வும் இயல்பானவை, வரவேற்கத்தக்கவை என்றாலும் ஒரு பெரிய அளவில் அரசியல் முடிவை ஒரு காரணத்துக்குள் சுருக்கி பார்ப்பது சரியாக இருக்காது, ஏனெனில் அது உண்மையை பிரதிபலிக்கல அப்படின்னு சொல்லி அவர் அந்த பெண் நிறுவனம் எப்படிலாம் பணி செஞ்சு சொல்றாரு. அதாவது ஒரு பெரிய அரசியல் முடிவை மாற்றத்துக்காக மக்கள் ஓட்டு போட்டதை பெண் நிறுவனத்தால தான் திமுக தோத்துருச்சு, திமுகவோட தோல்விக்கு பெண்ணு தான் காரணம் அப்படின்னு சுருக்கிற முடியாது அப்படிங்கிறாரு. 2011 சட்டமன்ற தேர்தலில் எதிர்கட்சி வரிசையில் கூட இல்லாம 21 சட்டமன்றத்துக்குள்ள முடங்கி போன திமுக, கூட்டணியோட சேர்த்து முடங்கி போன திமுக 2021 சட்டமன்றத்தில் வெற்றி பெறுது. வெற்றி பெற்ற போது எல்லோரும் காட்டிய ஒரே ஒரு முகம் சபரீசன் வேதமூர்த்தி. அவர் தான் பிரசாந்த் கிஷோர்ட்ட பேசி பிகேவை கொண்டு வந்து ஐபேக் டீமை கொண்டு வந்து மாமனாரை வெற்றி பெற வச்சிட்டாரு. இவர் ராசி இல்லாதவர், இவர் ஜெயிக்கவே மாட்டாரு, ஜாதகத்தில் கூட கட்டம் சரியில்லைன்னு சொன்ன ஸ்டாலின் அவர்களை வெல்ல வச்சதே ஐபேக் அண்ட் சபரீசன் டீம் தான். சபரீசனுக்கு தான் இது முழு பொறுப்பும் என்று ஐயா ஸ்டாலின் உட்பட எல்லோரும் நம்பினாங்க. அப்போ வெற்றி பெற்றதற்கு சபரீசன் காரணம் என்றால் அன்றிலிருந்து ஐபேக் டீம் வெளியேறுது. ஐபேக்ல வேலை பார்த்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு இவர் பெண் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. ஒட்டுமொத்தமான தேர்தல் மேலாண்மை மட்டும் கிடையாது, திமுக பாராளுமன்ற உறுப்பினர்களை யார் நியமிக்கணும், திமுக மாநகராட்சியில் யார் போட்டி போடணும், திமுக யார் டெண்டர் எடுக்கணும், கமிஷன் யார் யாருக்கு போகணும் என்று எல்லாத்தையும் மொத்தமாக டிசைட் பண்ணுது. எந்த துறை, கனிமவளத்துறையா, போக்குவரத்து துறையா, மின்சாரத்துறையா, மதுவிலக்கு ஆயத்துறையா, 34க்கும் மேற்பட்ட அமைச்சர்களை மொத்தமாக இந்த பாவை ஆட்டம்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்க்ரீன் இருக்கும், பின்னாடி இருந்து 2 குச்சி வச்சு ஆட்டுவாங்க, வெளியே இப்படி அப்படி ஆடுறது மாதிரி காட்டும். அப்படி அந்த பாவை ஆட்டத்தில் இயக்கியதை யாரு? சபரீசன் தான். சபரீசனுடைய பிடியில் தான் மொத்தமான எல்லா அமைச்சர்களும் இருந்தாங்க என்பது ஒட்டுமொத்தமான மக்களுக்கும் தெரியும். பிடிஆருடைய ஆடியோ அது கூடுதலாக உறுதி செய்யப்பட்டுச்சு. அப்போ திமுகவோட வெற்றிக்கு, திமுகவை வழிநடத்தியதில், அதாவது 2021 உள்ளாட்சி, நகராட்சி, பாராளுமன்றம், இந்த எல்லா வெற்றிக்கும் பின்னாடியும் சபரீசன் தான் இருந்தார் என்பது உண்மை என்றால் தோல்விக்கும் அவர் தானே காரணம். வெற்றிக்கு அவர் காரணம் என்றால் தோல்விக்கு மட்டும் வேற யார் எப்படி காரணமாக இருப்பாங்க? 2021 வெற்றி பெற்றது சபரீசனால, உள்ளாட்சியில் வெற்றி பெற்றது சபரீசனால, பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்றது சபரீசனால, 2024 தோற்று போனது மட்டும் இன்ஸ்டாகிராமாலயா? திமுகவோட தேர்தல் தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் யார் தெரியுமில்ல? திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் ஒரு 510 520 அந்த வாக்குறுதிகளில் எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு என்பதை கிளாரிட்டி திமுக இருக்கக்கூடிய பேச்சாளர்களுக்கோ, திமுக இருக்கக்கூடிய கொள்கை பரப்பு செயலாளர்களுக்கோ, திமுகவுடைய அமைச்சர்களுக்கோ, ஏன் திமுக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கோ கிளாரிட்டி கிடையாது.
அந்த அளவுக்கு தான் திமுக எந்த வாக்குறுதி நிறைவேற்றிருக்கோம், எந்த அதிகபட்சம் நிறைவேற்றினது இல்லத்தரசிக்கு 1000 ரூபாய், அதுவும் முழுமையாக நிறைவேற்றலை. திமுகவை சார்ந்த ஒரு நபரே ஒரு காணொலி பதிவு பண்ணியிருக்காரு. 2 கோடியே 12 லட்சம் ரேஷன் கார்டில் 1 கோடி 30 லட்சம் பேர் கொடுத்துருக்கீங்க, மீதி 1 கோடி பேருக்கு நெருக்கி கொடுக்கல. இப்போ இந்த கொடுக்காத 1 கோடி பேர் எப்படி யாருக்கு ஓட்டு போடுவாங்க? அந்த 1 கோடி பேர் ஒரு 10 லட்சம் பேர் பணக்காரன் வச்சுட்டா கூட ஒரு 90 லட்சம் பேர் நடுத்தர மக்களாக இருப்பாங்க. அப்போ நீங்கள் எல்லா இல்லத்தரசிக்கும் 1000 ரூபான்னு சொல்லிட்டு 1 கோடியே 12 லட்சம் முதல்ல கொடுத்தீங்க, அப்புறம் 20 லட்சத்தை அதிகப்படுத்தி 1 கோடி 30 லட்சம் கொடுத்தீங்க, மீதி இருக்கக்கூடிய 70 லட்சம் வச்சுக்கோங்க. இந்த 70 லட்சம் பேரும் திமுக வாக்களித்திருக்கிற வாய்ப்பே இல்லை. அப்போ 2800 விஜய் சொன்னோடனே அவங்க அந்த பக்கம் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியின் தோல்வி தாவேகாவோட வெற்றி, திமுக மீதான அதிருப்தி தாவேகாவோட வளர்ச்சி. திமுக இந்த வாக்குறுதி மட்டும் கிடையாது, திமுக தேர்தலில் கொடுத்த ஆசிரியர்களுக்கான பணி நியமனம், செவிலியர்களுக்கான பணி நியமனம், இடைநிலை ஆசிரியர்களுக்கான பணி நியமனம், டெட் தேர்வில் ஆசிரியர்களுக்கான பணி நியமனம், அப்புறம் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள், வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள், இவங்க எல்லாருக்குமான பணி நியமனம், சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு, அப்புறம் பழைய ஓய்வூதியம், இது எல்லாத்திலையும் திமுக தோல்வியடையுது. இதை நிறைவேற்றலை. இது எல்லாத்தையும் தாவேகா எடுத்துக்குது. அப்போ அந்த பரப்புரையை உடைத்து திமுக இதெல்லாம் பண்ணிருக்குன்னு சொல்ற இடத்துல இருந்தது பெண் அமைப்பு. பெண் அமைப்பு அதுலேயும் தோல்வியுறுது. பெண் அமைப்பினுடைய அலட்சியம் இந்த தேர்தல் பரப்புரையவே திமுக எப்படி அணுகுச்சுன்னா, தாவேகா சீன்ல இல்லை, தாவேகா ஒரு பொருட்டே இல்லை, விஜய் ஒரு சீன்ல இல்லை, கில்லிங் இன் த சைலன்ஸ், விஜய் எல்லாம் நம்ம ஒரு பொருட்டாக மதிக்க வேண்டிய தேவையில்லை. நம்ம என்ன பண்ணுவோம், டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போர் அறிவிப்போம் அப்படின்னு டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போர் அறிவிச்சாங்க. ஆரியத்துக்கும் திராவிடத்துக்குமான போர், மோடிக்கும் ஸ்டாலினுக்குமான சண்டைனாங்க. இது இந்த களத்தில் எடுபடவே இல்லை. இதை இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணி கொடுத்தது யாரு? பெண்ணு சபரிசன் அந்த டீமு. அது முழுமையாக எடுபடலை. அது தேர்தல் தோல்விக்கான மிக முக்கியமான காரணம். அதை எல்லாத்தையும் தாண்டி கொளத்தூரில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடைஞ்சிறாரு. தோல்வி அடைஞ்ச பிறகு பல்வேறு சமூக வலைதளங்களில், பல்வேறு பொது தளங்களில், ஊடகவியலாளர்கள்லாம் கொளத்தூருக்கு ஸ்டாலின் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு தெரியுமா? பேருந்து நிலையம் கட்டி கொடுத்துருக்காரு, பட்டா கொடுத்துருக்காரு, அப்புறம் சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு என்று ஏசி அறைகளை, ஓய்வறைகளை கொடுத்துருக்காரு, பூங்காக்களை அமைச்சிருக்காரு, குளத்தூரை தங்கம் போல பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காருன்னாங்க. இதெல்லாம் எப்போ தெரிஞ்சுது? எல்லாருக்கும் இன்க்ளூடிங் மீ அவர் தோத்து போன பிறகு தான் தெரிஞ்சுது. அவர் தோத்து போன பிறகு தான், ஓ குளத்தூருக்கு இப்படிலாம் பண்ணியிருக்காரா, ஓ குளத்தூரில் இப்படிலாம் இருக்கா, குளத்தூர் சாலைகள், குளத்தூருடைய பூங்காக்கள், குளத்தூர் கூடிய பேருந்து நிலையங்கள்லாம் இவ்வளோ அழகாக இருக்கா, தண்ணி கொடுத்துருக்காரா அப்படின்னு தெரிய வருது. அப்படின்னா பெண் டீம் என்ன செய்து கொண்டிருந்தது? கொளத்தூரில் உங்கள் கட்சியினுடைய தலைவர், முதலமைச்சர் வேட்பாளர், முதலமைச்சர் மற்ற தொகுதியில் விடுங்க, கொளத்தூருக்கு அவர் பண்ணதை கூட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் கொண்டு போய் சேர்க்கலை, சமூக வலைதளங்களை பேசப்படுபவர்களாக வைக்கல. அப்படின்னா இது பெண் அமைப்பினுடைய முழு முதற் தோல்வி. இடிப்பாறை இல்லா ஏமாற மன்னன் கெடுப்பார் இலானும் கெடுன்னு வள்ளுவர் பாட்டு போயிருக்காரு. ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய மன்னனை, அரசனை, முதலமைச்சரை, பிரதமரை, யாரா இருக்கட்டும், ஒரு அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய நபர்களுடைய குரலுக்கு மதிப்பளிக்கணும். அவங்க என்ன விமர்சனம் பண்ணுறாங்க, அவங்க பண்ணுற விமர்சனத்தில் உண்மைத்தன்மை இருக்கா, அவங்க பண்ணுற விமர்சனத்தின் மூலம் எதை திருத்தி கொள்ளலாம். ஏன்னா கூட இருக்கவங்க சால்ரா தான் போடுவாங்க. இப்போ சபரீசன் போயிட்டு மாமனாரை பார்த்து நல்ல ஆட்சி நீங்கள் கொடுக்கல, நீங்கள் உங்கள் ஆட்சியில் லாக்அப் டெத் அதிகமாக இருக்குது, உங்கள் ஆட்சியில் காவல்துறை கட்டுப்பாடு இல்லாமல் செயல்படுது, அதிகாரிகள் பூரா கரப்ஷன் வாங்குறாங்க, இந்தந்த அதிகாரிகள் தனி மனித தாக்குதலில் ஈடுபடுறாங்க, பர்சனலாக அவங்க மோட்டிவாக வச்சுக்கிறாங்க, அதே போல் சுற்றுலாத்துறை சரியில்லை, பால்வளத்துறை சரியில்லை, மீன்வளத்துறை சரியில்லை அப்படின்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். ஆனால் பொதுத்தளத்தில் எதிர்க்கட்சியாக செயல்படக்கூடிய கருத்தியலாளர்கள், ஊடகவியலாளர்கள், யூடியூபர்ஸ் இவங்கெல்லாம் பேசுவாங்க. அப்படித்தான் நாங்கள்லாம் பேசணும். பேசினவங்களை என்ன பண்ணீங்க? முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ, அது தெரியல, ஆனால் பெண் அமைப்பினுடைய டார்கெட் பண்ணி ஒரு பட்டியலை போட்டாங்க. வந்த உடனே இவங்களை அப்புறம் தூக்கணும்டா, தூக்கு, கிஷோர் கேசாமி, மாரிதாஸ், என்னைய, சவுக்கு சங்கரை, அப்புறம் மீன் போட்ட அத்தனை பேரையும் முடக்குனீங்க. எல்லார் மீதும் குண்டர் சட்டம். வந்த ஓராண்டில் மட்டும் அங்கே பிஜேபி ஆனந்த் டெல்டும்டி மீது, கௌரி லங்கேஷ் மீது, ஸ்டான்சாமி மீது என்ன செஞ்சச்சோ அதை நீங்கள் இங்கே பண்ணினீங்க. எல்லார் மீதும் வழக்கு போட்டு சிறைப்படுத்தினீங்க. சாதாரணமாக யூடியூப்பில் பேசியதற்கு, மீன் போட்டதற்கு கைது பண்ணி உள்ளே போட்டீங்க. இது இந்த ஆட்சியின் மீதான மிகப்பெரிய அதிருப்தி. அப்போ சமூக வலைதளங்கள் முடக்கப்படுது, ஊடகங்கள் கட்டுப்படுத்தப்படுது, எதிர்கட்சிகளுடைய குரல் வலை நசுக்கப்பட்டுச்சு. ஒரு தப்பு நடந்தால் தான் தப்பை சொன்னால் தான் திருத்த முடியும். அப்போ
தப்பு நடக்கவே இல்லை, பொய்யா பேசுகிறாங்க, அவதூறு பரப்புகிறாங்க, வதந்தி பரப்புகிறாங்கன்னு கட்டமைச்சு திமுகவுக்கு சால்ரா அடிக்கக்கூடிய யூடியூபர்ஸுக்கு பணத்தை கொடுத்து அரசினுடைய விளம்பரத்தை அவங்களுக்கு கொடுத்து அவங்கள வச்சு சால்ரா அடிக்க வச்சிங்க. அவங்களால திமுக ஆட்சிக்கு 5 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. அவங்க என்ன பண்ணாங்க, எதிர்த்து நிற்கக்கூடிய எல்லாரையும் கேள்வி கேட்டாங்க, எதிர்த்து நிற்கக்கூடிய எல்லாரையும் விமர்சனம் பண்ணாங்க, அவங்க மேலே அவதூறு பண்ணவங்களையே. திமுக ஸ்டாலின் தன் தொகுதிக்கு செஞ்சதை கூட திமுக யூடியூப்ஸ் ஒருத்தம் கூட எடுத்து போடலை. திமுக யூடியூபர்ஸ் அண்டாவோ குண்டாவோ சொம்போ யாராவது ஒருத்தருடைய காணொலியில் கடந்த 5 ஆண்டுகளில் கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் இந்த சாதனை பண்ணியிருக்காரு, சேப்பாக்கத்தில் உதயநிதி இதை பண்ணியிருக்காரு, டிஆர்பி ராஜா மன்னார்குடி இதை பண்ணியிருக்காரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருவூர் இதை பண்ணியிருக்காரோ பண்ணலையோ ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த ஒன்னையாவது எடுத்து பேசிக்காங்கன்னு தேடி பாருங்க. இப்போ கிடையாது. பெண் அமைப்பின் கீழே இருந்த யூடியூபர்ஸோ இல்லை பெண் அமைப்பின் கீழே பணம் கொடுத்து வேலை செய்த ஆட்களோ ஒருத்தர் கூட திமுக செய்த 100 தவறு இருக்கும், 99 தவறு இருக்கும், ஒராவது நல்லது இருக்கும்ல. ஒரு பஸ் ஸ்டாண்டை வச்சுக்கோ, ஒரு பஸ் ஸ்டாப்பை வச்சுக்கோ, ஏதோ ஒன்று, ஒரு ரோடு போட்டாங்க, ஒரு ஜல்லிக்கட்டு மைதானம் கொடுத்து ஏதோ ஒன்று, அதை கூட அவங்க எக்ஸ்போஸ் பண்ணல. அவங்க என்ன யாரை எக்ஸ்போஸ் பண்ணாங்க, யாரை பற்றி பேசினாங்க, எடப்பாடி பழனிசாமிகளை பற்றி, அண்ணாமலை அவர்களை பற்றி, அண்ணன் சீமானை பற்றி, என்னை பற்றி, சமூக வலைதளங்களில் திமுகவை கேள்வி கேட்கக்கூடிய நபர்களை பற்றி தான் அவங்க கேள்வி கேட்டாங்களே ஒழிய திமுக ஆட்சியை பற்றி அவங்க எதுவுமே பேச. இதுதான் திமுக தோல்விக்கான இன்னொரு காரணம். இன்றைக்கு இன்ஸ்டாகிராமில் இளைஞர்களை ஏமாற்றி, குழந்தைகளை வைத்து வாக்கு போட வைத்து, பெரியவர்களை ஏமாற்றி, பெண்களை ஏமாற்றி, நடிகை பிம்பத்தில், நாயக பிம்பத்தில், ரசிக மனப்பான்மையில் ஆட்சிக்கு வந்துட்டாரு அப்படின்னு குற்றச்சாட்டுறீங்க. இதை நாங்கள்லாம் பண்ணும்போது பெண் டீம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, வாட்ச் கலெக்ஷன் வாங்கிட்டு இருந்துச்சா, இல்லை கார் கலெக்ஷன் பண்ணிட்டு இருந்துச்சா, இல்லை பைக் கலெக்ஷன் வாங்கிட்டு இருந்துச்சா, என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? கரூரில் 41 பேர் மரணத்திற்கு முழு முதற் காரணம் விஜய் அவர்களுடைய நேர மேலாண்மை, டைம் மேனேஜ்மெண்ட். அவர் சரியான நேரத்துக்கு வந்திருந்தா இது நிகழ்ந்திருக்காது என்ற குற்றச்சாட்டை வைத்த பொழுது பெண் டீம் அது குறித்து வாயே திறக்கலை. கடைசியில் ஒய்எம்சிஏ திடலில் போய் தாவேக்கோட தலைவர் விஜய் பேசுறாரு, கரூரில் என்னை நீங்கள் பழி வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ கூட பெண் டீமோ இல்லை திமுகவோட அமைச்சர்களோ ரியாக்ட் பண்ணலை. ஒரு இல்லை எப்படி இது நீங்கள் பழி வாங்கன்னு சொல்றீங்க, நீங்கள் தான் இப்படி பண்ணீங்க, உங்களால் நடந்துச்சு. காவல்துறை அதிகாரிகள் சொன்னாங்க, அந்த நேரத்தில் செந்தில் பாலாஜி ரியாக்ட் பண்ணாரு. ஆனால் அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக எல்லா மேடைகளையும் கரூர் குறித்து விஜய் அவர்கள் பேசுறாரு. கரூரில் வந்து என்னை என் மீது பழி போட்டீங்க, பழி போட்டீங்க, பழி போட்டீங்கன்னு, பழி போட்டீங்க, பழி போட்டீங்கன்னு சொல்லி பழியை தூக்கி உங்க மேலே போடும்போது அப்போ என்ன ஆகுது, திமுக தான் இதை பண்ணிடுச்சு, திமுக ஆட்கள் அனுப்பிச்சிச்சு, திமுக ஆம்புலன்ஸ் விட்டுச்சு, திமுக குண்டரில் அனுப்பிச்சாங்க, திமுக வந்து உள்ள தடியடி நிகழ்த்தினாங்க என்று கட்டமைக்கப்பட்ட எல்லா பொய்களையும் அவர் உண்மையாக மேடையில் மாற்றிக்கிட்டு இருக்கும்போது திமுக ஒரு வார்த்தை கூட பேசலை. அவரெல்லாம் நம்ம பேசணுமா? அவரை பேசி பெரியாளாக்கிறாதீங்க. சொன்னது யாரு? சபரீசன். அவரை பேசி பெரியாளாக்கிறாதீங்க, அவரை பேசி பெரியாளாக்கிறாதீங்கன்னு சொன்ன அந்த டீம் இப்போ உட்காந்துக்கிட்டு இன்ஸ்டாகிராம் மூலியமாக குழந்தைகளை வச்சு ஓட்டு வாங்கிட்டாரு. அது இப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சுதா? நீங்கள் இதையே இப்போ தான் கண்டுபிடிக்கிறீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரியான அறிவாளிகள்? இதில் வந்து அவர் வந்து பிரசாந்த் கிஷோருக்கு ஈக்குவலானவர், அவர் பயங்கரமானவர், அவர் அப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர் பில்டப் வேற. இன்ஸ்டாகிராம் மூலியமாக தான் அவர் ஜெயிச்சாருங்கிறது இப்போ தான் உங்களுக்கு கண்டுபிடிச்சு இப்போ உட்காந்து எல்லாரும் இன்ஸ்டாகிராமில் ஐடியா ஓப்பன் பண்ணுங்க. இப்போ நீங்கள் ஐடியா ஓப்பன் பண்ணி இன்னொரு 50 வருஷம் கழிச்சு தான் நீங்கள் திருப்பி ஆட்சியை பிடிக்க முடியும். இப்போ ஐடியா ஓப்பன் பண்ணா நீங்கள் பேசின அவர் மீது வைத்த எல்லா குற்றச்சாட்டையும் அவர் உடைக்கிறாரு. அவர் உடைக்கும் போது எதிர்த்து பேசியிருக்க வேண்டிய, இல்லை அதற்கு மறுப்பு சொல்லியிருக்க வேண்டிய, அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்க வேண்டிய, குறைந்தபட்சம் கரூரில் அவர் மீதோ இல்லை அவருடைய சார்ந்தவர் மீதோ வழக்கு போடுற துப்பு கூட திமுக இல்லை. ஆனால் நாங்கள் பேசினா என் மேலே 14 கேஸு, ஆனால் என்னைய திமுக பணம் வேண்டி பேசுகிறான்றான். 14 வழக்கு போட்டு 330 நாளுக்கு ஜெயிலில் வச்சு என்னைய சொல்கிறான். ஆனால் அந்த கரூரில் வந்து அவ்வளவு பிரச்சனையை ஏற்படுத்திய 41 பேர் மரணம், தொடர்ச்சியான வந்து திமுக மீது அவங்க குற்றச்சாட்டுறாங்க, ஒரு கான்ஸ்பிரசி தியரியை உருவாக்குறாங்க. அதில் நிர்மல்குமார் மீதோ, ஆதவர்ஜுனா மீதோ, இல்லை புஷி ஆனந்த் மீதோ வழக்கு போட்டு உள்ள தூக்கி வைக்கிற துப்பு திராணி தெம்பு கூட திமுக இல்லை. கேட்டால் தொட்டா பெரியாளாயிருவாங்க, தொட்டா பெரியாள் அவங்க அத்தனை பேர் அமைச்சராயிட்டாங்க. இப்போ அதுவாது பரவாயில்ல, விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட விவகாரம் குறித்து ஒரு செய்தி சமூக வலைதளங்களில் பரவுது, எல்லாரும் எடுத்து பேசுவோம், அவங்க மனைவி விவகாரத்தை கேட்குறாங்க, அது செய்தியாக மாறுது. அப்போ அவர் என்ன சொல்றாரு, திருநெல்வேலியில் 30 வருஷமாக நம்ம கூடவே இருக்கிறவங்களை வச்சு தேர்தலுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி நம்ம மேலே பழி சுமத்துறாங்க அப்படின்னு நேரடியாக திமுகவை சார்ஜ் பண்ணுறாரு. அதாவது அவருடைய மனைவியை திமுக இயக்கி அவர் மீது விவாகரத்து வழக்கு போட விட்டுச்சு அப்படிங்கிறத பட்டவர்த்தனமாக பேசுறாரு. அப்போ கூட பாயிண்ட் வரட்டும்னு ரஜினி முருகன் உட்காந்துருப்பாங்கல்ல 3 பேர் சபையில் பஞ்சாயத்தில், அது மாதிரி பாயிண்ட் வரட்டும், இதுக்கு மேலே என்ன பாயிண்ட் வருது? அவருடைய மனைவியவே நீங்கள் தான் அப்படி சொல்லாதீங்க விஜய் அவர்களே, இது தவறு,
இது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நாங்கள் தலையிட விரும்பல, ஆனால் எங்கள் மீது பழி சுமத்தாதீங்கன்னு ஒருத்தர் திமுக அஃபிஷியலில் இந்த பெண் டீம்லேருந்து பேசவே இல்லை. சரி, அந்த பெண் டீம் இப்போ அறிக்கை விட்டுருக்க, கடைசியாக எப்போ திமுக வேலை பார்த்துருக்குன்னு எடுத்து பார்த்தா 16/4/2026, கடைசியாக ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி 4வது மாதம் தான் பெண் டீம்லேருந்து கடைசியாக ஒரு போஸ்ட் வந்திருக்கு. தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சது 19ஆம் தேதி நினைக்கிறேன். 19 20 20 23 தேர்தல் 21ஆம் தேதி வரைக்கும், 21ஆம் தேதி வரை சாயந்தரம் வரைக்கும் தேர்தல் பரப்புரை பண்ணலாம். அந்த 5 நாட்களும் பெண் டீம் என்ன பண்ணுச்சு? எனக்கு என்னமோ டவுட் என்ன வருதுன்னா, திமுகக்குள்ள இருந்தே திமுகவை வீழ்த்துவது தான் சபரீசனுடைய திட்டமோ, திமுக சபரீசனும் ஆதவர்ஜுனா விஜய்லாம் சேர்ந்து தான் இதை பிளானை போட்டு பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற பார்வை எனக்கு உருவாகுது. வாய்ப்பு நிறைய இருக்கு. ஒரு ஜோசியக்காரன் கூட ஒரு ஜோசியத்தை கணிக்கிறானா, அவன் கணிக்க தவறிட்டா, சாரி மன்னிச்சிருங்க, நான் கணிக்க தவறிட்டேன். எல்லாரும் சொன்னாங்க, நிறைய ஜோதிடர்கள் நான் கணிக்க தவறிட்டேன். நானே ஒத்துக்கிட்டேன், விஜய் அவர்களை கணிக்க தவறிட்டோம். ஆமாம் தவறிட்டோம், மாற்று கருத்தே கிடையாது. ஒரு 20 விழுக்காடு எடுப்பார் நினைச்சோம், அதிகபட்சம் ஒரு 20 சீட் எடுப்பார் நினைச்சோம். 108 இடத்துல அடிச்சாரு, 35 விழுக்காடு தானாரு. கணிக்க தவறிட்டோம், மக்களை படிக்க தவறிட்டோம், உண்மையை ஒத்துக்கிட்டோம். பாண்டே அவர்கள் நான் கணிக்க தவறிட்டேங்க, இது யதார்த்தமானது, யதார்த்தத்தை மீறியது, கணிக்க தவறிட்டேன்னாரு. முதலமைச்சர் ஸ்டாலின் கணிக்க, நான் இந்த தேர்தல் தோல்விக்கு, என் தோல்விக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், நீ குளத்தூரில் சேகர் பாபையோ இல்லை வேற யாரையும் கை காட்டாதீங்க, நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் பெண் டீம் மட்டும் பொறுப்பேற்றுக்க முடியாது. கீழே விழுந்தாலும் மீசியில் மண் விட்டுட மாப்பிள்ள, நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேன், நான் அடம் பிடிப்பேன். ஏன்? நாங்கள் சரியாக தான் வேலை பார்த்தோம். அப்போ யார் எதனால் தோற்று போனீங்க? எதனால் தோல்விடைஞ்சீங்க? உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர், உங்களுடைய கேம்பெயின் ஃபெயிலியர். உங்கள் ஆட்சியின் மீதான அதிருப்தியை விஜய் அறுவடை செய்தார். அதில் விஜய் அவர்கள் மீதான விமர்சனத்துக்கு நீங்கள் பதில் சொல்லலை, அவர் சொன்ன விமர்சனத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லலை, அவர் ஆட்சி மீது வச்ச குற்றச்சாட்டுகள் நீங்கள் பதில் சொல்லலை. ஏன்னா பதில் சொல்கிற இடத்துல நீங்கள் யாருமே இல்லை. பெண் டீம் எவ்வளோ ஒரு என்ன சொல்ற, ஒரு மோசமான டீமு, இல்லை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒர்த்தில்லாத டீமு அப்படிங்கிற ஒரு சின்ன எடுத்துக்கிட்ட தெரியும்ல. தேர்தல் முடிஞ்சிருச்சு, விஜய் அவர்களும் வென்றுட்டாரு, அவர் ஆட்சியும் பிடிச்சிட்டாரு. ஆட்சிக்கு இந்த 8 நாட்களில் கிட்டத்தட்ட 8க்கும் மேற்பட்ட பொய்கள் சமூக வலைகளில் பரப்பப்படுது. குறிப்பாக விஜய் அவர்களுடைய எம்எல்ஏ கீர்த்தனா தான் தமிழ்நாட்டுடைய முதல் பெண் அமைச்சர் அப்படின்னு ஒரு பரப்பப்படுது. இதற்கு யார் ரியாக்ட் பண்ணியிருக்கணும்? இல்லை, 1946 லக்ஷ்மிபதி அப்படிங்கிற ஒரு பெண் அமைச்சர் இருந்தாங்க. காமராஜர் அமைச்சரவையில் லூர்தம்மாள் சைமன் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஆட்சியில் ஜானகி அம்மா இருந்தாங்க, ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க, வளர்மதி இருந்தாங்க, கோகுலேந்திரா இருந்தாங்க. திமுக ஆட்சியிலே கைல்வழி செல்வராஜும் பெரியசாமி அவருடைய மகள் கீதாஜீவன் பெரியசாமி இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஆல்டியனுடைய மகள் பூங்கோதி ஆல்டியர் இருந்திருக்கான்னு பேச வேண்டிய பெண் டீமு அதை பற்றி பேசலை. அதை விட பெரிய பரவாயில்ல, தமிழ்நாடுடைய முதல் பட்டியல் சமூக அமைச்சர் ராஜ்மோகன் தான் சொல்கிறாங்க. கக்கன் பட்டியல் சமூக அமைச்சர் இல்லையா? தனபால் சபாநாயகரே இருந்திருக்காரு, அவர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் இல்லையா? பருதி இளம்பொழுதி திமுக ஆட்சியில் அமைச்சரவையில் இருந்திருக்காரு, அவர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் இல்லையா? போன முறை கோவிச்செழியன் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார், பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்க வேண்டிய டீம் கேட்கல. இந்த பக்கம் ஆமை குஞ்சுகளை கொண்டு போய் கடலில் விட்டார். பார்த்தீங்களா, லட்சக்கணக்கான ஆமைகளை கொண்டு போய் எங்கள் தளபதி கடலை விட்டுக்காரனாங்க. கடைசியில் பார்த்தா அது திமுக ஆட்சியில், அதிமுக ஆட்சியில் ஒவ்வொரு மாறையும் இந்த கோடை காலத்தில் ஆமை குஞ்சுகளை கடலில் விடுவது என்பது ஒரு இயல்பு, ஒரு இயல்பான நடைமுறை. இயல்பான நடைமுறையை கூட முதல்ல பண்ணாங்க. தாவேகா எம்எல்ஏக்கள்ல எல்லாருமே படித்த பட்டதாரிகள். தமிழ்நாட்டிலே அதிக பட்டதாரிகளை கொண்ட கட்சி தாவேகா தான். 5 பிஹெச்டி, 6 ஐஐடி, 22 பிஜி, 8 டாக்டர்ஸு, அப்புறம் 40க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள், 20 கிராஜுவேட்ஸு, 12ஆம் படித்தவர்கள் 12 பேர், 10ஆம் படித்தவங்க 8 பேர் அப்படின்னு போட்டாங்க. இதை கூட்டுனா 124க்கு மேலே வருது. மொத்த எம்எல்ஏ 108 தான். இதை இன்னைக்கு தி ஹிந்து அப்படிங்கிற ஒரு ஊடகத்திலிருந்து அந்த ஊடகவியலாளர்கள் தாவேக்காவோட பொய்கள், அந்த நரேஷன், அந்த ஃபால்ஸை உடைச்சிருக்காரு. இதை செஞ்சிருக்க வேண்டியது யாரு? ஒரு பொது ஊடகம் உடைக்குது. ஆனால் எதிர்கட்சியாக அந்த எதிர்கட்சிக்கு தேர்தல் மேலாண்மை வேலை பார்க்குற சபரீசன் அண்ட் கோ பெண் டீம் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிருக்க வேண்டிய வேலை. ஏன்னா நீங்கள் பொய்யை மட்டும் தான் பரப்புவீங்க, உண்மை எப்படி பரப்புவீங்க? பெண் டீமோட வேலை பொய்யை பரப்புறது. அடுத்தவனுடைய செல்ஃபோன் எடுத்து அதில் ஆடியோ வெட்டி ஓட்டி பரப்பணுமா, அந்த வேலையை பெண் டீம் சூப்பராக பண்ணும், அழகாக பண்ணும். ஒருத்தனை இல்லாமல் ஆக்குறதுக்கு என்ன வேலை அது பண்ணும், ஒருத்தனை மட்டம் தள்ளுற என்ன வேலை அது பண்ணும், அந்த நரேஷனை செட் பண்ணும். ஆனால் உண்மையை உடைக்க தெரியாது. உண்மை பேசிகளுக்கு பழக்கம் இல்லைங்க. உண்மை பேசினா உடம்பு கொஞ்சம் வேர்த்துருங்க. உண்மை ஆக்சுவலாக எங்களுக்கு ஆக்சுவலி உண்மை பேசுகிறவங்களுக்கு ஹெட்டேக் வந்துடும்.
உண்மையே பேசுறதுக்கு உண்மை அறியும் குழுன்னு வச்சிருந்தாங்க. அந்த உண்மை அறியும் குழுவுக்கு கூட எடுத்து கூட போட முடியல. இப்போ இந்து இருந்து உடைக்கிறார். 128 பேர் வேட்பாளர் வருது. அப்படி பார்த்தா மொத்தமே 107 பேர் தான். நீ என்ன 5 பேர் ஐஐடிங்களா யாருன்னு கேட்டால் சொல்ல மாட்டாங்க. பார்த்தா பல வேட்பாளர்கள் வேட்புமனுவில் குறிப்பிட்டிருக்கிற படிப்பு வேற, அவங்க துண்டறிக்கையில் பிரச்சாரம் பண்ணும்போது வண்டி வாகனங்களில் இவங்க சொன்னது வேற, எல்லாமே தலைகீழாக இருக்குது. இவங்க படித்த கல்லூரியில் தேடி போனால் வெறும் கட்டான் தரதான் இருக்குது, கல்லூரியே இல்லை. ராஜ்மோகனுடைய கல்வித் தொகுதி கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கு. கோவை கனிமொழி சந்தோஷ கல்வித் தகுதி கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கு. இப்படி பல வேட்பாளருடைய கல்வித் தகுதி கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கு. 40க்கும் மேற்பட்ட குற்றப்பிரிவு கொண்ட வேட்பாளர் இருக்காங்க. மோசமான அக்யூஸ்டு, திருட்டு வழக்கு, கொலை வழக்கு, கொள்ளை வழக்கு, ஆள்கடத்தல் வழக்கு, இப்படி பல்வேறு வழக்குகள் இருக்கு. அந்த மாதிரியான குற்றவாளிகளை எடுத்து சமூகத்திற்கு கொண்டு வர வேண்டியது, ஒரு தப்பா ஒன்று நடந்துட்டு இருக்குன்னு பேச வேண்டிய பெண் டீம் முழுமையாக தோல்வி அடைஞ்சிருக்கு. எப்படி நல்ல ஆட்சி கொடுத்துருக்கோம், மக்களுக்கு நம்ம மேல அதிருப்தியே இல்லை. பார்த்தீங்கன்னா என்ன கூட்டம் கொடுப்பு, பூரா கட்சிக்காரனை பிரியாணி கூட்டு வந்து ஹாட் பாக்ஸை போட்டு உட்கார வச்சு கூட்டத்தை காட்டி அவருக்கும் ஒரு வேனை கொண்டு போய் அவரையும் வந்து ரேம்பாக்கில் போக வச்சு எல்லாம் பண்ணி அவரை ஒரு மாய உலகத்துக்கு கொண்டு போய் வச்சு நம்ம தான் வரப்போகிறோம், 200 சீட்டு வரப்போகிறோம், டெல்லிக்கு தமிழ்நாட்டுக்கு போர் மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள். சனாதனத்துக்கு எதிரான போர்னு சொல்லுங்கள், ஆரியத்துக்கு எதிரான போர்னு சொல்லுங்கள், மோடிக்கு எதிரான போர்னு சொல்லுங்கள், அப்படியே மொத்தமாக வளர்ந்து விழுந்துரும் அப்படின்னு நம்ப வச்சது போல இப்போ இன்ஸ்டாகிராமால தான் நாங்கள் தோற்று போயிட்டோம். இன்ஸ்டாகிராமும் ஒரு காரணம், இன்ஸ்டாகிராம் மட்டுமே ஒரு காரணம் கிடையாது. தாவேகா வெற்றி பெற்றதற்கு திமுக தோல்வி அடைஞ்சிருக்கு, இன்ஸ்டாகிராமும் ஒரு காரணமே ஒழிய அது மட்டுமே ஒரு காரணம் என்று சொல்வது எல்லாருடைய தோல்வியிலிருந்தும் அந்த பாலத்துக்கு அடுத்த மேலே போடுற மாதிரி. திமுக தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் திமுகவும் திமுகவை வழிநடத்திய பெண் டீமும் அந்த பெண் டீமுடைய நிறுவனர் சபரீசன் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. திமுக அரசுல உண்மை பரிசோதிக்கும் குழு, உண்மை அறியும் குழு குழு போட்டாங்க, அயன் கார்த்திகேயன் டீமு. இந்த டீமோட வேலை அரசுக்கு எதிராக அவதூறு பரப்புனா அந்த அவதூறுல உண்மை இருக்கா பொய் இருக்கான்னு பார்த்துட்டு பண்றது. இந்த குழு நினைச்சிருந்தா இந்த கரூர் விவகாரத்துக்கு பிறகு தாவேகா கட்டமைத்த பொய்களை உடைச்சிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் அவங்க பண்ணல. பெரியார் இதை பேசினாரா பேசலையா அதை பற்றி போடுவாங்க. நாம் தமிழ் தலைமை சீமானவர்கள் பேசுறது சரியா தவறா எடுத்து போடுவாங்க. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய விபத்துகளில் அதிகமாக இந்த டாஸ்மாகால் மது குடித்து விட்டு நடக்கிறது, மது போதையில் நடக்குதுன்னு நான் பேசினேன். அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் உண்மையில் என்னன்னா 23,000 விபத்து நடக்குது. அந்த 23,000 விபத்துகளில் பெரும்பான்மையாக மது போதையால் நடக்கிறது என்று மத்திய அமைச்சர் சொன்ன தகவல் எடுத்து நான் பேசுனதுக்கு இந்த குழு பேசி. ஆனால் இந்த குழு கடந்த 2 ஆண்டுகளாக தாவேகா கட்டமைத்த பொய்களை தடுக்க தவறியது. இவருடைய கொள்கை வழிகாட்டியா இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணாதுரை சொல்றாரு, கிளறாத சோறு வேகாது, சீவாத தலை படியாது, துவைக்காத துணி வெளுக்காது, இதை போலத்தான் விளக்கி சொல்லாத உண்மைகள் வீணாய் போய்விடும். உண்மைகளை உரிய நேரத்தில் விளக்க முடியாமல் போனதால் தான் அநியாயக்காரர்கள் அரியாசனத்தில் ஒட்டி கொண்டிருக்கார்கள் என்று அண்ணாதுரை சொல்லியிருக்காரு. உண்மைகளை உடனுக்கூட சொல்லணும்னா உண்மை நொண்டும் போய் வேகமாக பறக்கும். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படிங்கிற பழமொழியின் மீது எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் திமுக விவகாரத்தில் ஆவதும் பெண்ணாலே அழிந்ததும் பெண்ணாலே. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து